இன்றைய முக்கிய செய்திகள். பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் சட்டசபை முற்றுகை. 500க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் போலீஸ் குவிப்பு. ஒருங்கிணைந்த அமைச்சக ஊழியர்கள் சங்கத்தினர் அரை நாள் விடுபெடுத்து ஆர்ப்பாட்டம். அரசு அலுவலக பணிகள் பாதிப்பு. விமான பிரிவு அதிகாரிகள் படிக்க சிறப்பு ஒதுக்கீடு. புதுவை பல்கலைக்கழகத்தில் கையெழுத்தானது. கலை அறிவியல் படிப்பிற்கான முதற்கட்ட கலந்தாய்வு பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் துவங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் சட்டசபையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது பாசிக், பாப்ஸ்கோ, அரசு மருத்துவக் கல்லூரி, வேளாண் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆட்கள் நியமிக்கப்பட்டனர். பின்னர் என்ஆர் காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்ற பிறகு நிதிநிலை நெருக்கடியை காரணம் காட்டி 5000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. இதனையடுத்து மீண்டும் பணி வழங்க கோரி பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் திலாசுப்பேட்டையில் உள்ள முதல்வர் ரங்கசாமி வீட்டை முற்றுகையிட சென்ற ஊழியர்கள் முதல்வர் வீட்டில் இல்லாததால் அதிருப்தி அடைந்து சட்டசபை வந்த 500க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மேலும் சட்டசபைக்குள் நுழைய முயன்ற ஊழியர்களை போலீசார் தடுப்பு கட்டை வைத்து மறித்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சட்டசபை வளாகம் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. போராட்டம் குறித்து ஊழியர்கள் கூறுகையில், வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்காவிட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்த இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமைச்சக உதவியாளர் நியமன உதவியை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அமைச்சக ஊழியர்கள் சங்கத்தினர் அரை நாள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசின் துறைகளில் பணிபுரியும் அமைச்சக ஊழியர்கள் அரை நாள் விடுப்பு எடுத்து தலைமை தபால் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அமைச்சக ஊழியர்கள் சங்க தலைவர் வேலுச்சாமி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அமைச்சக நியமன நிதியை பணிமூப்பு அடிப்படையில் மறு ஆய்வு செய்ய வேண்டும், காலியாக உள்ள இளநிலை கணக்கு அதிகாரிகள் பதவியை நிரப்ப வேண்டும் என்பன போன்றவையே அமைச்சக ஊழியர்களின் கோரிக்கைகளாகும். அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் அமைச்சக ஊழியர்கள் போராட்டத்தில் பங்கேற்றதால் அரசு பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டன. விமானப்படை பிரிவு அதிகாரிகள் மேற்படிப்பு படிக்க சிறப்பு ஒதுக்கீடு வழங்கும் பரஸ்பர ஒப்பந்தம் பல்கலைக்கழகத்தில் கையெழுத்தானது. புதுவை பல்கலைக்கழகமும் இந்திய விமானப்படையும் இணைந்து வியாழக்கிழமை புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டுள்ளார்கள். பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா வளாகத்தில் நடந்த இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் லோகநாதன், இந்திய விமானப்படையின் முதன்மை கல்வி இயக்குநர் ஏர் கமாண்டர் முகர்ஜி ஆகியோர் பரஸ்பர ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். ஒப்பந்தத்தின் போது பல்கலைக்கழக துணைவேந்தர் தரீன், ஏர் மார்ஷல் சோப்ரா ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் புதுவை பல்கலைக்கழகத்திற்கும் இந்திய விமானப்படைக்கும் கல்வி வாய்ப்பில் தனித்தன்மை வாய்ந்த உறவு ஏற்படும். மேலும் இந்திய விமானப்படையில் பணிபுரியும் அதிகாரிகளின் மேற்படிப்பிற்கான PhD, MBA, MTech, MA போன்ற படிப்புகளை அவர்களுக்கான ஒதுக்கீடு முறையில் புதுவை பல்கலைக்கழகத்தில் பயில முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் கலை அறிவியல் படிப்புக்கான முதற்கட்ட கலந்தாய்வு துவங்கியுள்ளது. புதுச்சேரியில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி, லாஸ்பேட்டை தாகூர் கலை கல்லூரி, கதிர்காமம் இந்திரா காந்தி கலை அறிவியல் கல்லூரி, மதகடிப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் கலை அறிவியல் கல்லூரி உட்பட 6 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் உள்ளன. இந்த இடங்களுக்கு ஒருங்கிணைந்த முறையில் கவுன்சிலிங் நடத்தி ஆண்டுதோறும் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இவ்வாண்டிற்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் கடந்த மே மாதம் 31ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்பட்டன. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஜூன் 23ஆம் தேதி வரை பெறப்பட்டது. இக்கல்லூரிகளில் மொத்தம் உள்ள 30 படிப்புகளில் 2200 இடங்கள் உள்ளன. இவைகளுக்கு 4800 பேர் விண்ணப்பித்திருந்தார்கள். விளையாட்டு வீரர்களுக்கான கலந்தாய்வு நடந்த நிலையில் BA, BCom, BBA படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு முத்திகால்பேட்டையில் உள்ள பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. உயர்கல்வித்துறை இயக்குநர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்த இக்கலந்தாய்வில் ஒருங்கிணைந்த கலந்தாய்வு முறை தலைவர் சைமா, கன்வீனர் சவுந்தரவள்ளி, உறுப்பினர்கள் சீதாராமன், ராமசாமி, செரில், வசந்தகுமாரி ஆகியோர் கலந்து கொண்டார்கள்.
இக்கலந்தாய்வில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் தங்கள் பெற்றோருடன் கலந்து கொண்டனர். மதிப்பெண் அடிப்படையில் விரும்பிய கல்லூரிகள் பாடப்பிரிவுகள் ஒதுக்கப்பட்டன. வருகிற 16ஆம் தேதி வரை இக்கலந்தாய்வு நடக்கிறது. காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத் தலைவர் கண்ணன் தலைமை தாங்கினார். செயலாளர் பிரசன்னா முன்னிலை வகித்தார். போராட்டத்தில் புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு செயலாளர் சேஷாச்சலம் மற்றும் சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இதில் பொதுப்பணித்துறையில் வாரிசு அடிப்படையில் பணிபுரியும் 159 தினக்கூலி ஊழியர்களுக்கு 2/7/2008 அன்று அளித்த தற்காலிக பணிமூப்பு பட்டியலை இறுதி பணிமூப்பு பட்டியலாக வெளியிட வேண்டும். காலியாக உள்ள குரூப் டி பதவிகளை 159 வாரிசு தினக்கூலி ஊழியர்களை கொண்டு நிரப்பப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. புதுவை பொதுப்பணித்துறையில் வாரிசு அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட 159 தினக்கூலி ஊழியர்களை அவங்களுடைய அப்பா, அவங்களுடைய கணவர், அவங்களுடைய வேலைக்காக பணியில் அவங்க அமர்த்தப்பட்டாங்க. 2005 காலி பதவி குரூப் டி பதவி இல்லாத காரணத்தினால தினக்கூலியாக பணியில் சேர்ந்தாங்க. ஆனால் பேக்டோர் எம்ப்ளாயாக 606 பேர் கொல்லப்புறமாக ஆட்களை ஏற்கனவே இருந்த அரசாங்கம் அமர்த்தியது. இங்கே இந்த பொதுப்பணித்துறைக்கு சம்பந்தப்பட்ட இந்த துறையில் பணியாற்றி இறந்த ஊழியர்களினுடைய வாரிசுதாரர்கள் சீனியாரிட்டி 2008 தனி சீனியாரிட்டி 159 பேருக்கு 2008 கொடுத்தாங்க. அந்த சீனியாரிட்டியை இப்போ 2009 ரெகுலரைசேஷன் ஸ்கீமில் மிங்கிள் பண்ணி அதை இணைச்சி எங்களையும் அவங்களையும் ஒன்றா எல்லாம் ஒரே எண்ணமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு மிங்கிள் பண்ணி சீனியாரிட்டி போட்டுருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதேபோல் காலியாக உள்ள அமைச்சக ஊழியர், ஓட்டுநர், பண்டக காப்பாளர், MTS பிரிவு அனைத்து பதவிகளையும் உடனடியாக நிரப்ப வேண்டும். அரசு பணிகளுக்கு தனியாரிடமிருந்து ஒப்பந்த முறையில் ஆட்கள் அமர்த்தப்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். அமைச்சக ஊழியர்கள், ஓட்டுநர்கள், பண்டக காப்பாளர்கள், C மற்றும் D பிரிவு ஊழியர்கள் ஆகியோர்களுக்கு விதிக்கப்பட்ட பணிகளை வேறு ஆட்களை வைத்து செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நிர்வாக பொதுக்குழு ஊழியர்கள் கணக்கு மற்றும் கருவூல அலுவலகத்தில் வாயிற் கூட்டம் நடத்தினார்கள். இதில் நிர்வாக பொதுக்குழு உறுப்பினர்கள் பலர் பங்கேற்றனர். உலக மக்கள் தினத்தை ஒட்டி சிறப்பு கருத்தரங்கை கள விளம்பர அலுவலகம் நடத்தியது. பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் கள விளம்பர அலுவலகத்துடன் இணைந்து உலக மக்கள் தொகை தினம் சிறப்பு கருத்தரங்கை நடத்தியது. இக்கருத்தரங்கிற்கு கல்லூரியின் முதல்வர் முனைவர் சவுந்தரவள்ளி தலைமை தாங்கினார். பாரதிதாசன் கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் முனைவர் பிச்சைமணி முன்னிலை வகித்து நிகழ்த்திய உரையில் புதுச்சேரியில் மக்கள் தொகையினை பற்றியும் ஆண் பெண் விகிதம் பற்றியும் இந்த உலக மக்கள் தொகை முக்கியத்துவத்தை பற்றியும் எடுத்துரைத்தார். இக்கருத்தரங்கின் நோக்க உரையை கள விளம்பர அலுவலர் முனைவர் சிவகுமார் வழங்கினார். புதுவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு உதவி இயக்குநர் தென்னரசு மற்றும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் மாநில இணைப்பு அதிகாரி முனைவர் குழந்தைசாமி ஆகியோர் சிறப்புரை வழங்கினார்கள். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நலவழித்துறை இயக்குநர் ராமன் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுக்கும் கல்லூரி மாணவிகளுக்கும் மக்கள் தொகையின் எண்ணிக்கை குறித்தும் அதனை முறைப்படுத்துவது குறித்தும் சிறப்புரையாற்றினார். முன்னதாக இக்கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் அலமேலு மங்கை வரவேற்புரையாற்றிய இச்சிறப்பு கருத்தரங்கில் 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மருத்துவ கல்வி கட்டணத்தை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஜெயதீபன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், சென்டாக் மாணவர்களுக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 6 லட்சம் 5.5 லட்சம் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் இதனால் நடுத்தர கிராமப்புற மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். புதுவை பல்கலைக்கழக கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளுக்கும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கும் கல்வி கட்டணத்தில் வேறுபாடு இருப்பதற்கு என்ன காரணம் என கேள்வி எழுப்பியுள்ள ஜெயதீபன், இதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இல்லையென்றால் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும், கடந்த ஆண்டு விடப்பட்ட மாணவர்களுக்கு சென்டாக் தொகையை உடனே வழங்க வேண்டும், பல ஆண்டுகளாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள சட்டக்கல்லூரி மாணவர் விடுதியை திறக்க வேண்டும் என்றும் ஜெயதீபன் கோரிக்கை விடுத்துள்ளார். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள்.
விதிகளை மீறி சிவப்பு விளக்கு கார்களில் செல்லும் வாரிய தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். விதிகளை மீறி சிவப்பு விளக்கு கார்களில் உலாவரும் வாரிய தலைவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மங்களம் வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில், மாநிலத்தில் சமீப காலமாக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் அரசியல் துஷ்பிரயோகத்தில் அதிகமாக ஈடுபட்டுள்ளனர். ஏனென்றால் இந்த புதுவை மாநிலத்தில் உள்ள ஆட்சியில் உள்ள அனைத்து வாரிய தலைவர்களும் அரசு அனுமதி பெறாமலேயே சிவப்பு விளக்கினை, சுழலும் சிவப்பு விளக்கினை தங்களுடைய வாகனத்தில் பொருத்தி கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறாக செல்கின்றதை இந்த புதுவை மாநில மக்கள் மிகவும் வருத்தத்தோடு தெரிவிக்கின்றனர். கடந்த 2004ஆம் ஆண்டு அரசாங்க கெசட்டு வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த புதுவை மாநிலத்தில் யாரெல்லாம் சுழலும் சிவப்பு விளக்கு யூஸ் பண்ணலாம், யாருக்கெல்லாம் சுழலாத சிவப்பு விளக்கு யூஸ் பண்ணலாம் அரசாணை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அரசாணையை மீறி இந்த புதுவை மாநிலத்தில் உள்ள வாரிய தலைவர்கள் அனைவரும் சிவப்பு சுழல் விளக்கை பயன்படுத்தி மிகவும் மனவேதனை அளிக்கக்கூடிய அளவில் இப்போ ஒருத்தவங்க ரோட்டில் போகிறாங்கன்னா அவங்க ஒரு பொதுமக்கள் போயின்னு இருக்குள்ள ஒரு சாதாரண வாகனம் வந்ததுன்னா கொஞ்சம் ஒதுங்கி போவாங்க. இந்த சிவப்பு சுழல் விளக்கு சுற்றுச்சுன்னா ரொம்ப பயந்து கொஞ்சம் ஒதுங்கி போவாங்க. திடீர்னு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர், சக அமைச்சர்கள், கவர்னரு, எதிர்கட்சி தலைவர் இவங்க போல ஒரு 8 பேருக்கு தான் சுழல் விளக்கு அனுமதி அளித்திருக்கிறாங்க கவர்மெண்ட்டில். சுழலாத விளக்கு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸு, செக்ரட்டரியேட்டு, அது மாதிரி ஒரு 4-5 பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. அது அரசாணையிலே வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த புதுவை மாநிலத்தில் இருக்கிற அனைத்து வாரிய தலைவர்களும் அவங்க இஷ்டத்துக்கு தான் தோன்றித்தனமாக சிவப்பு சுழல் விளக்கை பயன்படுத்திக்கின்னு பொதுமக்களுக்கு இடையூறு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை இந்த புதுவை மாநில அரசு துரிதமான முறையில் சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கணும். இல்லாத பட்சத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனைத்து வாரிய தலைவர்கள் மீதும் தவறான முறையில் சிகப்பு சுழல் விளக்கை பயன்படுத்துபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி வட்டார காங்கிரஸ் சார்பாக வழக்கு தொடரப்போகிறோம். காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு சபாநாயகர் சபாபதி பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். பெருந்தலைவர் காமராஜர் சமூக நல பேரவை சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவையொட்டி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கும், உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கும் சட்டப்பேரவைத் தலைவர் சபாபதி, ஏஎஃப்டி மில் சேர்மன் பாலன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பரிசுகளை வழங்கினார்கள். முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இவ்விழாவில் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். உழவர்கரை தொகுதியில் 3.84 கோடி ரூபாய் செலவில் சாலை அகலப்படுத்தும் பணியை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறையின் கட்டிடம் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் சார்பில் சாலைகளை அகலப்படுத்தி அபிவிருத்தி செய்ய 3.84 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்து 4 ஒப்பந்ததாரர்கள் மூலம் 6 மாத காலக்கெடுவில் அனைத்து வேலைகளையும் முடிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேரி உழவர்கரை சாலை மற்றும் சாலை தெரு, முத்திரையர்பாளையம் சாலை, குண்டு சாலை, ரங்காநகர் முதன்மை சாலை ஆகிய இடங்களுக்கான பூமி பூஜை முத்திரையர்பாளையம் சாலை, குண்டு சாலை சந்திப்பில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ரவிசங்கர், உதவி பொறியாளர் ஜெயகாந்தன், இளநிலை பொறியாளர் வேதாசலம் மற்றும் ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். இதேபோல் பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட காமராஜர் நகர், வண்ணான்குளம், கேசவன் நகர் உள்ளிட்ட இடங்களில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி துவங்கியுள்ளது. இதற்கான விழாவில் கல்வி அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் ஆணையர் ரவீந்திரன், இளநிலை பொறியாளர் புனிதவதி, ராமு நாயக்கர், நடராஜன், மணி உட்பட ஊர் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள்.
19,72,484 ரூபாய் செலவில் காமராஜர் நகரிலும் 3,55,845 ரூபாய் மதிப்பீட்டில் வண்ணான்குளம் வீதியிலும் 1,47,579 ரூபாய் செலவில் கேசவன் நகரிலும் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. சென்டா கலந்தாய்வில் மனித உரிமை மீறல் நடப்பதால் மனித உரிமை ஆணையத்தை நாட இருப்பதாக பெற்றோர் நலசங்க தலைவர் ராஜ்பவன் பாலா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிராந்திய இடஒதுக்கீட்டை கண்டித்து பந்த் உள்ளிட்ட பல போராட்டங்கள் நடத்தியும் இந்த ஆண்டு பிராந்திய இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவம் பொறியியல் இடங்களை அரசு நிரப்பி வருகிறது. இதனால் பாதிக்கப்படும் புதுவை மாணவர்களுக்கு உடனடி தீர்வாக அரசு மருத்துவக் கல்லூரியில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான 22 இடங்கள், மத்திய அரசின் பிற மாநிலங்களுக்கான 23 இடங்களை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள பாலா, சென்டா கலந்தாய்வில் பங்கேற்க முடியாத மாற்றுத்திறனாளிகளின் பெற்றோர்கள் பங்கேற்கவும், வந்திருந்த மாற்றுத்திறனாளிகள் உதவிக்கு ஒருவரை அழைத்து செல்லவும் அனுமதிக்காதது கண்டனத்திற்கு உரியது என்றும் கூறியிருக்கிறார். சென்டாக் வளாகத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசாரும் வஜ்ரா வாகனமும் நிறுத்தப்பட்டிருப்பது மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும், சென்டாக் கலந்தாய்வில் இதுபோன்ற மனித உரிமை மீறல் நிகழ்ச்சிகள் தொடர்ந்தால் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்படும் என்றும் ராஜ்பவன் பாலா எச்சரிக்கை விடுத்துள்ளார். தரையில் இருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய உள்நாட்டு தயாரிப்பான அக்னி-1 ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. அக்னி ஏவுகணை தரையிலிருந்து சென்று தரையில் இருக்கும் இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டதாகும். ஒடிசாவின் பாலாச்சூர் ஏவுகணை தளத்திலிருந்து இந்த ஏவுகணை காலை 10:10 மணியளவில் வெற்றிகரமாக ஏவப்பட்டதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 12 டன் எடையும் 15 மீட்டர் நீளமும் கொண்ட இந்த அக்னி-1 ஏவுகணை 1000 கிலோ வரையிலான எடையை தாங்க வல்லதாகும். இன்றைய சோதனை வெற்றிகரமாக முடிந்ததை அடுத்து இவ்வேவுகணை இந்திய ராணுவத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் மனைவி மிஷல் ஒபாமாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் முக்கிய பிரமுகர்கள் செல்லும் போது பைக்கில் பாதுகாப்பிற்கு செல்லும் பணியில் ஈடுபடும் போலீஸ் அதிகாரி ஒருவர் ஒபாமாவின் மனைவி மிஷெல்லை சுட்டுக் கொல்லப் போவதாக மிரட்டல் விடுத்துள்ளார். அத்துடன் தனது கைபேசியில் பதிவு செய்யப்பட்டிருந்த துப்பாக்கியை காட்டியுள்ளார். அந்த துப்பாக்கியால் தான் சுட்டுக் கொள்ளப் போவதாகவும் கூறியுள்ளார். இதுகுறித்து ஆங்கில நாளிதழ் ஒன்று முதலில் செய்தி வெளியிட்டது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து போலீஸ் செய்தி தொடர்பாளர் வென்டோலின் கிராம் கூறுகையில், புகார் கூறப்பட்ட போலீஸ் அதிகாரி நிர்வாக பணிக்கு மாற்றப்பட்டுள்ளார். கொலை மிரட்டல் குறித்து கவனமாக விசாரித்து வருவதாக கூறியிருக்கிறார். மேலும் இந்த கொலை மிரட்டல் குறித்து ஜனாதிபதி குடும்பத்தினர் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலிய புயல் வேக பந்து வீச்சாளர் பிரெட்லி திடீரென அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பிரெட்லி 1999 ஆண்டு சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் காலடி எடுத்து வைத்தார். இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் முதலில் விளையாடி 2 இன்னிங்ஸ்களில் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். கடைசியாக 2008 ஆண்டு தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் விளையாடினார். அதன் பின்பு காயம் காரணமாக டெஸ்ட் போட்டியில் விளையாடாமல் இருந்து வந்தார். 2000வது ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பிரெட்லி காலடி எடுத்து வைத்தார். கடைசியாக 2012 ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் விளையாடினார். தசைப்பிடிப்பு காரணமாக அவதிப்பட்டு வந்த பிரெட்லி திடீர் என்று சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்துள்ளது கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது.
பிரெட்லி இதுவரை 76 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 310 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். 221 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 380 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். 25 ஓவர் போட்டிகளில் விளையாடி 28 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். மேலும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஏற்கனவே ஓய்வு பெற்றுவிட்ட மெக்ராத் 381 விக்கெட்டுகளை எடுத்து சாதனை படைத்துள்ளார். அந்த சாதனையை முறியடிக்க பிரெட்லிக்கு இன்னும் ஒரு விக்கெட் மட்டுமே தேவை என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவராலும் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட தல அஜித்தின் பில்லா 2 உலகம் முழுவதும் திரையிடப்பட்டது. அஜித்துடன் இப்படத்தில் ஹிந்தி அழகியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள பார்வதி ஓமனக்குட்டன் மற்றும் பிரேசில் அழகியான ப்ரூனா அப்துல்லா ஆகியோர் நடித்துள்ளார்கள். இப்படத்தை உன்னை போல் ஒருவன் படத்தை இயக்கிய சக்ரி டோல்டி இயக்கியுள்ளார். பில்லா 2 படத்திற்கான டிக்கெட் விற்பனை தொடங்கிய சில மணி நேரத்திலேயே வாரம் முழுவதற்குமான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துவிட்டன. அஜித்தின் தீவிர ரசிகர்களால் பெரிய நகரங்கள் மட்டுமல்லாது சிறிய நகரங்களிலும் பிரத்யேகமாக திரையிடப்படும் காலை 4 மணி காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல் ஆனது. பில்லா 2 படத்திற்கு பலத்த வரவேற்பு உள்ளது. ஜார்ஜியா நாட்டிலும் அஜித்திற்கு ரசிகர்கள் உள்ளார்கள். மேலும் இப்படத்திற்கான ரசிகர்களின் வரவேற்பை காண ஜார்ஜியாவை சேர்ந்த தயாரிப்பாளர்களான ராகில் மக்காச்சாரியா, சாண்டினோ கபில்யா மற்றும் ஹர்சில் மெனகரி ஸ்வீல் ஆகியோர் சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியையும் நானா செதுக்குனதுடா. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் சட்டசபை முற்றுகை. 500க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் போலீஸ் குவிப்பு. ஒருங்கிணைந்த அமைச்சக ஊழியர்கள் சங்கத்தினர் அரை நாள் விடுபெடுத்து ஆர்ப்பாட்டம். அரசு அலுவலக பணிகள் பாதிப்பு. விமான பிரிவு அதிகாரிகள் படிக்க சிறப்பு ஒதுக்கீடு. புதுவை பல்கலைக்கழகத்தில் கையெழுத்தானது. கலை அறிவியல் படிப்பிற்கான முதற்கட்ட கலந்தாய்வு பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் துவங்கியுள்ளது. விதிகளை மீறி சிவப்பு விளக்கு கார்களில் செல்லும் வாரிய தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் வலியுறுத்தல். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.